ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2025. ஸோ யூஸ்டு கார்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தது தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபரில் போயிட்டுருக்கு அப்படின்றது. ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ப்ரைஸாக ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வண்டி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா போன வாரத்தில் ஒரு 4 வண்டி வந்தது. அதே நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் 5 வண்டி வந்திருந்தது. அதில் ஒரு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த நேற்று போட்ட வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதில் இன்டீரியர் அவுட்லுக்லாம் காமிக்கல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த 4 வண்டி இன்டீரியர் அவுட்லுக்லாம் நம்ம காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. ரிப்பீட்டாக திரும்ப சொல்கிறேன், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சிறப்பாக அமையட்டும் இந்த வருஷம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன கார்ஸ் நம்மள்ட்ட இருக்குன்றப்ப பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வெர்னா. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி. ஸோ இந்த வாரம் 4 வண்டி 5 வண்டியில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று. ஸோ இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல் வந்துடும். ஸோ ஓனர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஓனர் வந்துடுறாங்க. பெட்ரோல் வண்டி. உங்களுக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் நார்மலாகவே பார்த்திங்கன்னா நிறைய வண்டி எல்லாமே பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. சில இதில் பார்த்திங்கன்னா தான் ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோ வரும், பேக்கில் பார்த்திங்கன்னா நார்மல் விண்டோ வரும். ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். வாங்க இன்டீரியர் அவுட்லுக் நான் காமிக்கிறேன். இந்த வண்டியோட பெயிண்ட் பாருங்கள், ஒரிஜினல் பெயிண்ட் தான். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக அந்த ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீமார்க்கு இந்த வண்டியில் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேனலில் மட்டும் அடிச்சிருக்கு. ஸோ மித்தபடி பார்த்திங்கன்னா பெருசாக அந்த சைடு தான் இல்லை. அதே மாதிரி பம்பரில் பாருங்கள் ஒரு சின்னதாக உங்களுக்கு ஸ்க்ராட்ச் இருக்குது. ஸோ பெயிண்டிங் ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000-2000 செலவு பண்ணால் போதும். அங்கங்கே ஸ்டிக்கரிங் ஒட்டியிருக்காங்க. அந்த சைடில் பாருங்கள் அலாய் வீல் போட்டிருக்காங்க வண்டிக்கு. ஸோ இந்த சைடெலாம் பாடி லைன் நல்லா தான் இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ நம்ம பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ ஏசி இருக்குது. பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸ் பாருங்கள், சீட் கவர்ஸ் நல்லா நீட்னஸாக இருக்குது. பேக்லேயும் இன்டீரியரில் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,59,000 வருது. பாருங்கள், இது நியூ இயர் ஆஃபர் 1,59,000 வருது. ஆஃபீஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா அது ஒரு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆஃபீஸ் கமிஷன்னா என்ன எவ்வளோ வரும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2% தான். 1 லட்ச ரூபாய்க்கு 2,000 ரூபா தான் ஆஃபீஸ் கமிஷனு. ஸோ இந்த வண்டி பாருங்கள் 1,59,000 ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபியட் லீனியா. ஸோ இதில் இப்போ டீசல் வண்டியும் நம்மள்ட்ட ஒன்று இருக்குது, 2009 மாடல். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009 மாடல் தான். இந்த வண்டியும் சேம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே கலரு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இப்போ தான் போட்டிருக்காங்க. 5 வருஷத்துக்கு எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ லெதர் சீட்ஸ் போட்டிருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. இதில் வீல் மட்டும் அலாய் வீல் தான் வருது இதுவும். ஸோ டயர் பாயிண்ட் நல்லா இருக்குது, என்ஜின் நல்லா இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த நியூ இயர் ஆஃபராக 1,69,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாங்க. வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வண்டி எது ரீபெயிண்டட் எதுவும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பக்கா ஒரிஜினல் பெயிண்ட்டு. மைனராக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்க தான் செய்யும். ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா க்ளவுடியாகவும் இருக்குது, திரும்ப திடீர்னு வெயில் அடிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்சளவு கிளியராக காமிக்கலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி. ஸோ பாருங்கள், சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது. ஸோ 1,69,000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா நல்ல வர்த்தபிள் வண்டி தாங்க. பெட்ரோல் வேரியண்ட்டு 1,69,000 வருதுங்க. அடுத்த வண்டி பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தது தான், ஒரு 7 சீட்ரு 8 சீட்ரு ஏதாவது இருக்காங்க. நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா 7 சீட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் வருது. ஏற்கனவே ஒன்று கொடுத்தோம் போன வாரத்தில் ஒன்று. இப்போ இந்த வண்டி வந்திருக்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாடா ஸ்மோக் கிராண்டு. ரொம்ப லோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டு. 2010 மாடல். எஃப்சி பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது, இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது, இன்னும் 1 மாதத்துக்கு இருக்குது. நம்ம எஃப்சி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி தான். டீசல் வேரியண்ட் வண்டி. நல்லா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோலாம் வந்துடுது. என்ஜின் நல்லா தான் இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருதுங்க. 1,65,000 பாருங்கள். நியூ இயர் ஆஃபர் மிஸ் பண்ணிடுவோம். ஒரு 7 சீட், ஒரு 8 சீட்டர் வண்டி இது சொல்ல போனால். ஸோ வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர்லாம் பார்த்துடலாம்.
இந்த வண்டியோட நம்ம அவுட்லுக் ஃபஸ்ட் பார்த்துடலாம். அவுட்லுக் பாருங்கள், அதில் ஒரு பெரிய அடியோ டென்ட்டோ சொல்கிற அளவுக்கு இல்லை. இப்போ நம்ம இந்த சைடில் பார்த்துருவோம். பக்கத்தில் நியரஸ்ட் வண்டியெல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை நான் தனியாக காமிக்க முடியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அடி டென்ட் இருந்தால் நான் தான் காமிச்சிருவேன். ஸோ நல்லா நீட்னஸாக தான் இருக்குது. பேக் சைடு பாருங்கள். வண்டியில் பெரிய அடி டென்ட் எதுவும் இல்லைங்க. டயர் பாயிண்ட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 60% இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. இப்போ இந்த வண்டியை இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வந்துடும். ஆடியோ சிஸ்டம் இருக்கான ஒர்க்கிங்கில் இருக்கான்னு தெரியல. ஆனால் சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் ஒரு காட்டன் துணியில் போட்டிருக்காங்க. அதில் அந்த சைடில் வந்து பேக்கில் வந்து பாருங்கள் 4 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. அதில் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்கான்னு தெரில. சீட் கவர்ஸ்லாம் நல்லா நீட்னஸாக இருக்குது உள்ள இன்டீரியரு. ஸோ பாருங்கள், லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டி. 1,65,000 வருது. 2010 மாடலுங்க, டீசல் வண்டி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா Hyundai i10. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட 3 வண்டி இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதையும் நான் காமிச்சிட்றேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 2007 மாடலு. உங்களுக்கு FC 27 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. சேம் ஆஸ்பர் வந்து பார்த்திங்கன்னா 4 வண்டியுமே பார்த்திங்கன்னா ஒரே கண்டிஷன் வண்டி தான். அதே வந்து பார்த்திங்கன்னா 3 வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இது 2 வண்டியில் வந்து FC இன்சூரன்ஸ் இருக்குது. ஒரே ஒரு வண்டியில் மட்டும் FC இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அது நான் இப்போ காமிக்கிறேன் அடுத்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம். வாங்க உள்ளே போகலாம். இந்த பம்பர் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து பெயிண்டிங் ஆப்ஷன் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொண்டு போய் அடுத்து அடிக்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் அது பெயிண்டிங் போய் கூட வரலாம். அது போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா அடியோ டென்ட்டோ சொல்ல முடியாது, அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி இன்னும் ஃப்ரண்ட்டு பேக்கும் பெயிண்ட் பண்ணி வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங். உள்ள இன்டீரியர் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 வண்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், சீட் கவர்ஸ் பாருங்கள் நான் என்ன மாதிரி இருக்குன்னு. நல்லா சீட் கவர்ஸ் நல்லா வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும், நல்லா கிளாரிட்டி இருக்குது. ஸோ ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி, லெதர் சீட்ஸு. இந்த வண்டியோட ப்ரைஸ் வர பாருங்கள் 1,79,000 வருது. நியூ இயர் ஆஃபரு. 2010 ஒரு வண்டி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 1,99,000 வரும். சார் நான் நம்ம காமிக்கிறேன் அடுத்து. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,79,000 வருது. அடுத்து இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பெயிண்டிங்க்கு நிற்கிது. அதனால தான் இந்த வண்டியை நான் வந்து அவுட்லுக்கு இன்டீரியர் எதுவும் காமிக்கலை. ஸோ இந்த வண்டி போன வாரத்தில் வந்த வண்டி தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,85,000 அந்த ரேஞ்ச் வந்துடும். ஃபுல் பெயிண்டிங் பண்ணி வரும். பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், ஏர் பேக் டைப் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத அப்படியே ரேண்டமாக பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள் i20 இல்லை இப்போ 2011 மாடலு. ஸோ இந்த சைட்லாம் பாருங்கள், வண்டி நல்லா பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு சைடு மட்டும் பெயிண்டிங் டச்சப் இருக்குது, அதை நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயிண்டிங் டச்சப் இருக்குது. ஸோ இது வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இன்டீரியர் அவுட்லுக்லாம் நல்லா தான் இருக்குது. ஏர் பேக் டைப் இது. ஸோ இது 2 ரூபா பட்ஜெட் தான் வருது. 1,99, 1,95க்கு இந்த வண்டியை நம்ம கொடுத்துடலாம், நியூ இயர் ஆஃபராக. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் லினியா. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009 மாடல். FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டீசல் வண்டி. நம்ம பார்த்தது வந்து பெட்ரோல் வண்டி. அலாய்ஸ் வீல் வந்துடுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,69,000 வருது. அது பாருங்கள் எட்டியாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எட்டியாஸ் லிவா, ஒரு ஹேட்ச்பேக் டைப்பு. 2013 மாடல். பார்த்திங்கன்னா ஓனர் வந்து 3 ஓனர் வந்துடுறாங்க. பெட்ரோல் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. என்ஜின் முதற்கொண்டு எல்லாமே நல்ல தரமாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,59,000 ரூபாய்க்கு நம்ம வெரி ஃபைனல் கொடுக்கலாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல ப்ரைஸுக்கு போயிட்டுருக்க வண்டி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 2,59,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். இந்த வண்டி பாருங்கள், ஜென் எஸ்டிலோ 2008 மாடல். ஸோ 2 வண்டி நம்மள்ட்ட இருந்தது, ஒன்று சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. 2008 2 ஓனரு. FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,49,000 ரூபாய்க்கு நம்ம ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துடலாங்க. வண்டி நல்ல கண்டிஷனில், சூப்பர் கண்டிஷனில் இருக்க வண்டி இது. செவர்லெட் ஸ்பார்க். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. ஸோ FC வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது, முடிகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா 1,29,000 வருதுங்க. இல்லாட்டினா 1,19,000 வருது நியூ இயர் ஆஃபராக. ஸோ ஒரே ஓனர் வண்டி, LPG அண்ட் பெட்ரோல். சாண்ட்ரோ பாருங்கள், 2005 மாடல்.
உங்களுக்கு எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது, லெதர் சீட்ஸ் வந்துடுது, நார்மல் விண்டோ வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,19,000 வருதுங்க. 1,15,000 ரூபாய்க்கு நியூ இயர் ஆஃபராக கூட கொடுத்துர்லாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருந்த ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி தான் போட்டிருக்கு. 1,15 கொடுத்துர்லாம். இந்த i10 தான் சொன்னேன், 2009 மாடல். இது வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,49 வருது. ஸோ போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 ரூபா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பியூர் பெட்ரோல் வண்டி பாருங்கள். இதுவும் i10 தான், 2010 மாடல். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,95,000 கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 3 வண்டியுமே பார்த்திங்கன்னா ஓனர்ஸ்னால தான். ஓனர் அப்படின்றதுல இது ஃபஸ்ட்டு ஓனர் என்ன கண்டிஷனில் வச்சுருப்பாரோ அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போல்லாம் நம்ம ஓனர் எதுவுமே டிபெண்ட் பண்ண முடியாது. இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓனர், சிங்கிள் ஓனர், டபுள் ஓனர் வண்டி கிடைக்கிறது கஷ்டம் தான். ஸோ அது நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஏன்னு கேட்குறீங்களா, இந்த வண்டி பார்த்திங்கன்னா 4 ஓனர்னால் 4 ஓனர் கூட கிடையாது, 40 பேர் வாங்கியிருப்பாங்க இந்த வண்டியை. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா அந்தளவு கண்டிஷனில் இருக்குது. நம்ம கண்டிஷன் செக் பண்ணால் போதும். ஸோ வண்டி பாருங்கள், நல்ல நீட்னஸாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியரு. ஸோ 1,95,000 ரூபாய்க்கு நியூ இயர் ஆஃபராக கொடுத்துர்லாங்க. ஸோ ஒரு டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி, ஃபியட் புண்டோ. இந்த வண்டி 2009 மாடலு. எஃப்சி வந்து இப்போ கரண்ட்டில் இருக்குங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரி ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா 1,65,000 கொடுத்துர்லாங்க. வண்டி டயர் பாயிண்ட், என்ஜின் எல்லாம் சூப்பராக இருக்குது. 1,65,000 கொடுத்துர்லாம் அந்த வண்டி. மகேந்திரா ரெனால்டு லோகன் 2007 மாடல் டீசல் வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் வண்டி தான். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,29,000 நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம். 1,25 கொடுத்துர்லாங்க. செவர்லெட் பீட் 2012 மாடலு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2012 பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,09,000 போட்டு 1,05,000 ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம கொடுத்துர்லாங்க நியூ இயர் ஆஃபராக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.